गंगणपतये नमः श्री गुरुभ्यो नमः। ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 88 சந்தான கோபாலம். முன்னர் தங்களுடைய குருவான சாந்தீபனி என்கின்ற முனிவரின் இறந்த புத்திரனை உயிரோடு அழைத்து வந்தீர்கள். அதாவது குரு தட்சணையாக உயிரோடு அழைத்து வந்தீர்கள் என்பதை கேள்விப்பட்ட தங்களுடைய தாயான தேவகி பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்ட தன்னுடைய 6 குழந்தைகளையும் காண விருப்பம் கொண்டவளாக தங்களிடம் அதை கூறினார். எனவே தங்களுடைய தாயின் விருப்பத்தை அறிந்த தாங்கள் தேவகியின் சொல்படி சுதலலோகம் சென்றீர்கள். அங்கே மகாபலி சக்கரவர்த்தி தங்களை மிகவும் பூஜை செய்தார். அதன் பின்னர் பிரம்மதேவரின் சாபத்தினால் ஹிரண்யகசிபுவின் பிள்ளைகளாக பிறந்த முன் ஜென்மத்தில் மரீச்சியின் பிள்ளைகளான அதன் பின்னர் வாசுதேவருக்கு பிள்ளைகளாக தோன்றிய அந்த 6 பேரையும் கம்சன் கொன்றான். எனவே தாங்கள் அந்த 6 பேரையும் திரும்ப அழைத்து வந்து தேவகிக்கு காட்டினீர்கள். அதன் பின்னர் அவர்களை அவர்களது லோகத்திற்கே திரும்பி அனுப்பினீர்கள் அல்லவா? இங்கே ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் மரீச்சி முனிவருக்கு ஊர்ணை என்கின்ற மனைவியிடம் தோன்றிய புத்திரர்கள் 6 பேர். ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், க்ஷூத்ரபிருத், கிருணி என்பவர் ஆவர். ஒருமுறை நான்முகன் தான் படைத்த, அதனால் தமக்கு மகள் போன்ற முறை வேண்டிய சரஸ்வதி தேவியின் அழகினால் மயங்கி அவள் மீது காதல் கொண்டார். அவளை அணைக்க தலைப்பட்ட பொழுது இந்த 6 பேரும் அவரை நகைத்தனர். அதனால் சினம் கொண்ட பிரம்மா அவர்களை அசுரர்களுக்கு பிள்ளையாக பிறக்கும்படி சபித்தார். எனவே அவர்கள் ஹிரண்யகசிபுவின் மகன்களாக பிறந்தார்கள். மிதிலா நகரில் ஸ்ருததேவன் என்று பிரபலமான பிராமணரையும் பக்தி நிறைந்த பகுலாஸ்வன் என்கின்ற அரசனையும் தாங்கள் ஒரே காலத்தில் அனுகிரகம் செய்ய விரும்பினீர்கள். அதனால் தாங்கள் தவமுனிவர்களோடு சேர்ந்தவராக மிதிலைக்கு சென்றீர்கள் அல்லவா? 2 உருவம் எடுத்துக்கொண்டவராக, அதாவது 2 கிருஷ்ணர்களாக ஆகிக் கொண்டு ஒரே சமயத்தில் அவர்கள் இருவரின் வீட்டிற்கும் சென்றீர்கள். அந்த நேரத்தில் அரசன் பூர்ணமான ஸ்வர்ணம் முதலிய பொருள்களால் தங்களை வைபவத்துடன் வரவேற்றான். மேலும் சுததேவன் அன்று கிடைத்த பழங்கள், அன்னம் முதலியவற்றால் உங்களை உபசரித்தார். இருவருக்கும் ஒரே போன்று தாங்கள் அருளினீர்கள். இருவரிடத்திலும் ஒரே போன்று தாங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள். அந்த இருவருக்கும் மோட்சத்தையும் தந்தருளினீர்கள் அல்லவா? பின்னர் ஒரு சமயம் துவாரகையில் அடிக்கடி உண்டான ஒரு பிராமணரின் குழந்தைகள் பிறந்ததும் மரணத்தை எய்தின. பிள்ளைகளை பறிகொடுத்ததால் மனம் நொந்த அந்த பிராமணர் கிருஷ்ணனை குற்றம் கூறி புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த பிராமணருடைய பிதற்றலையும் தலைவிதியை யார்தான் தடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா பிரபஞ்சத்தையும் தரிக்கின்றவராக இருந்தாலும் தாங்கள் அவருடைய பிதற்றல்களையும் சேர்த்து பொறுத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அர்ஜுனனுடைய கர்வத்தை போக்கடிப்பதற்கும் தங்களிடத்தில் மனிதன் என்கின்ற எண்ணத்தால் விவேகம் இல்லாத சிறிய புத்தியுடைய அவனுடைய புத்தியை மிக மிக மேன்மை பெற்றதாக வைகுண்டலோகத்தை காண்பிப்பதால் பரமார்த்த போகம் என்று சொல்லப்படுகின்ற மெய்ஞானம் நிறைந்ததாக செய்யவுமே இவ்வாறு தாங்கள் பொறுத்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பிராமணருடைய 8 பிள்ளைகள் பிறந்ததும் இறந்தார்கள். தாங்கள் இதை கவனிக்காமல் இருப்பதால் தான் இவ்வாறு நடக்கின்றது, அந்தோ பரிதாபம் என்று மக்கள் வெளிப்படையாகவே பேசத் தொடங்கினார்கள். இந்த சமயத்தில் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தடைந்தார். தங்களிடம் கொண்ட நட்பின் முறையால் அங்கு வந்து தங்கிய அர்ஜுனன் 9வது குழந்தையும் இறந்ததால் அந்தணன் புலம்புவதை கேட்டு, இனி பிறக்கப் போகும் குழந்தை இறந்தால் அதை திரும்ப மீட்டு வருவேன், இல்லையேல் அக்னி பிரவேசம் செய்வேன், அதாவது நெருப்பில் புகுந்து உயிர் திறப்பேன் என்று சபதம் செய்தான். தன்னை அண்டியவர்களை காப்பவன் என்று
தன் திறமை மீது ஆணவம் உடையவனான அர்ஜுனன் உங்களிடம் ஏதும் அனுமதி கேளாமலேயே அந்த அந்தணரின் இல்லம் சென்றான். அங்கே அந்த அந்தணர் வீட்டிற்கு சென்று பானங்களாலும் உயர்ந்த அஸ்திரங்களாலும் பிரசவ அறையை மறைத்தான். எனவே யாரும் உள்ளே புகாதபடி அரண் அமைத்திருந்தான். இருந்தும் குழந்தை பிறந்தவுடன் திடீரென்று மறைந்து போகவே உடனே அவன் யமபுரியையும் இந்திரனுடைய நகரத்தையும் அந்த விதமே மற்ற தேவர்களுடைய, அதாவது மற்ற தேவர்களின் தலைவர்களுக்கு உரிய எல்லா நகரங்களையும் சென்று தன்னுடைய யோக சக்தியால் அடைந்து அவற்றை பார்த்தான். அவனுடைய எல்லா முயற்சிகளும் வீணானதைக் கண்டு அக்னி பிரவேசம் செய்வதற்காக, அதாவது தீயில் விழுவதற்காக முற்பட்ட பொழுது தாங்கள் அவனை சிரித்து கொண்டே தடுத்தீர்களாமே. தாங்கள் அந்த அர்ஜுனனோடு மிகவும் வேகமாகச் செல்கின்ற தேரில் ஏறி மேற்கு திசையை நோக்கி சென்றீர்கள். அண்டத்து எல்லையில் ஒளிப்பகுதியையும் இருள் பகுதியையும் பிரிப்பதான லோகாலோகம் என்கின்ற சக்கரவாள மலையை கடந்தீர்கள். அதன் பின்னர் அங்கிருந்த கூரிருளை உங்களுடைய சக்கராயுதத்தின் ஒளியினால் அகற்றி பின்னர் அந்த ஆழியின் ஒளியினால் கண் கூசி நின்றுவிட்ட அர்ஜுனனுக்கு 7 கடல்களுக்கும் அப்பால் காரண ஜலத்தின் நடுவில் இருக்கும் கூரிருளுக்கு வெகு தொலைவில் வர்ணனைக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட உங்களுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை பார் பார் என்று கூறி காண்பித்து கொடுத்தீர்களல்லவா? ஓ பரமாத்மா வடிவானவனே, அந்த வைகுண்டத்தில் பாம்பின் அரசனான ஆதிசேஷனாகிய படுக்கையின் மீது அமர்ந்திருந்தவரும் சிறந்த அணிகலன்களாலும் திவ்ய ஆயுதங்களாலும் சூழ்ந்து அலங்கரிக்கப்பட்டவரும் மஞ்சள் பட்டாடை உடுத்தியவரும் புத்தம் புதிய நீருண்ட மேகம் போல கரிய நிறம் உடையவரும் திருப்பொலிவும் திருமேனியரும் சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரங்களில் மும்மூர்த்திகளுக்கு தலைவராகவும் இங்கு எல்லாவற்றிற்கும் மேலானவராகவும் மறைகளின் ஒரே பொருளாக இருப்பவரும் சாக்ஷாத் மோக்ஷத்தின் வடிவானவரும் மங்கள வடிவானவருமான திருமாலாகிய தங்களையே நீங்கள் அன்பு தோழனோடு சேர்ந்து வணங்கினீர்களல்லவா? பிரகாசமான ஐஸ்வர்யத்தை உடையதாய் இருப்பதாலும் மறைந்த ஐஸ்வர்யத்தை உடையதாய் இருப்பதாலும் பரமாத்மாவாகவும் ஜீவாத்மாவாகவும், அதாவது ஒருவரிடம் மிக நன்றாக வெளிப்பட்டு ஒளிர்வதாலும் மற்றொருவரிடம் மறைந்து உள்ளடங்கி நிற்பதுமான தெய்வீக மகிமையால் வேறுபட்டவர்கள் போல் இரண்டாக பிரிந்த தோற்றம் அளிப்பவர்களும் ஆனால் உண்மையில் நானேயானவர்களும் ஆகின்ற உங்கள் இருவரையும் கண்ணார காண்பதற்காகவே நான் தான் அந்த அந்தன பிள்ளைகளை அபகரித்தேன். இவர்களை உடனடியாக அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி ஸ்ரீமன் நாராயணனால் அளிக்கப்பட்ட அந்த பிராமணருடைய குழந்தைகளை திரும்ப பெற்று வந்து பாண்டுபுத்திரனாகிய அர்ஜுனனால் போற்றப்பட்ட மகிமை வாய்ந்த தாங்கள் பிராமணருக்கு அந்த குழந்தைகளை திரும்ப கொடுத்தீர்களல்லவா? இந்த விதமாக பலவிதமான லீலைகளை செய்து கொண்டு உலகத்தை மகிழ்ச்சியுறச் செய்து கொண்டும் விருஷ்ணி வம்சத்தை ஓங்கி வளரச் செய்து கொண்டும் பல பல யாகங்களை அனுஷ்டித்து கொண்டும் ஒப்புயர்வில்லாத லீலைகளாலும் விளையாடல்களாலும் மான் கன்னிகளான இடையர்கள் மற்றும் உள்ள பெண்கள் உங்கள் மனைவிகள் என யாவரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டும் பூபாரத்தை ஒழிப்பதற்காக, அதாவது பூமியின் சுமையை குறைப்பதற்காக என்று காரணத்தை காட்டி உங்கள் திருவடி கமலங்களில் ஈடுபட்டவர்களுக்கு விடுதலை எனப்படுகின்ற வீடு பேற்றை கொடுப்பவராகவும், அதாவது மோட்சத்தை கொடுப்பதற்கென்றே யது வம்சத்தில் அவதரித்த எங்கும் நிறைந்திருக்கும் சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபியாகிய தாங்கள் மனித தன்மையால் மறைக்கப்பட்டு விளங்கினீர்களல்லவா? ஹே ஈசா, நாரதர் தங்களுடைய சேவையில் ஈடுபட்டவராக அதிகமான நேரத்தை உங்களை அனுபவிக்கும் பொருட்டு அந்த இன்பத்தில் ஈடுபட்டவராக அநேகமாக துவாரகையிலேயே காலம் கழித்தார். அவர் தக்ஷனின் சாபத்தால் ஓரிடத்தில் தங்காது சுற்றி கொண்டே திரிபவராக இருப்பினும் அவ்வாறு தங்களோடே தங்கியிருந்தார்.
அப்போது ஒரு சமயம் மிகுந்த புண்ணியவானாகிய உங்களுடைய தந்தை வாசுதேவர் அந்த நாரதரிடமிருந்து மெய் ஞானத்தை அடைந்தார் அல்லவா? பக்தர்களில் முதன்மையானவரும் சிறந்த அறிவாளியுமான அந்த உத்தவர் உங்களிடமிருந்தே மெய்யறிவின் சாரத்தை பெற்றார் அல்லவா? அவர் இப்பொழுதும் உலகத்தவரின் நன்மைக்காக பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்து வருகிறார் அல்லவா? ஹே பிரபுவே, எந்த கிருஷ்ண அவதாரத்தில் சௌஹார்த்தம், பயம், ஸ்நேகம், துவேஷம், அனுராகம் ஆகிய ஒப்பற்ற சிரமம் இல்லாத மனதை செலுத்தக்கூடிய உபாயங்கள், அதாவது நட்பு, அச்சம், அன்பு, காதல் ஆகியன, இதில் பாண்டவர்கள் பிரியத்தினாலும் கம்சன் பயத்தினாலும் நந்தன் வாசுதேவன் ஆகியோர் தங்களிடம் கொண்ட அன்பினாலும் சிசுபாலன் முதலியோர் தங்கள் மீது கொண்ட துவேஷத்தினாலும் கோபிகைகள் காமத்தினாலும் இந்த விதம் சிரமமே இல்லாமல் நிகரற்ற பலவித யோகங்களாலும் உபாயங்களாலும் எல்லா ஜனங்களும் எல்லா துக்கங்களையும் போக்கடித்து கொண்டு மோட்சத்தை அடைந்தார்கள். ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா, இந்த கிருஷ்ணாவதாரம் மேன்மை பெற்று விளங்குகின்றது. அப்படிப்பட்ட தாங்கள் உலகில் இருக்கும் எல்லோருடைய துன்பங்களையும் சாந்தி செய்யவும் பக்தி மேன்மை பெறவும் அருள வேண்டும். ஹரி ஓம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.